இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதொன்று அருமையான அற்புதமான நேரத்திலே நம் முன்பாக வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்கி அவரை ஆராதிப்போம். அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி கூறி முழு உள்ளத்தோடு அவரை ஆராதித்து அவரை போற்றி புகழ்வோம். நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நமது உள்ளத்திலே இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் செல்கின்ற போதும் சரி அவர் நம்மோடு பயணிக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக அவரை போற்றி புகழ்வோம், முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். ஏன் நாம் அவரை புகழ வேண்டும், ஏன் அவருக்கு போற்றுதல் செலுத்த வேண்டும் என்று கூறினார் என்றால், அவர் நமது வாழ்விலே எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்விலே புதுமைகள், அற்புதங்கள், உடல் நோய்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். மேலுமாக நமது வாழ்விலே இன்னல்களோ துன்பங்களோ இருந்தால் அதை தாங்கக்கூடிய பலத்தை தருகின்ற ஆண்டவரை நாம் எல்லா வேளையிலும் போற்ற வேண்டும். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இதோ ஒரு நிகழ்வை உங்களோடு ஆசைப்படுகின்றேன். ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற கணவன் மனைவி, அவர்களுக்கு ஒரு குழந்தை. கணவனும் மனைவியும் மருத்துவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் குழந்தைக்கோ கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது அவர்களிடமிருந்த அனைத்து பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி பல மருத்துவர்களை சந்தித்து அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்தார்கள். எந்த ஒரு பலனும் அளிக்கவில்லை. இறுதியாக நம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஒரு தியானத்திற்கு சென்றார்கள். அந்த நேரத்திலே முதல் 2 நாட்கள் அவர்கள் இருவரும் கண்ணீரோடு தன்னுடைய குழந்தைகளுக்காக ஜெபம் செய்தார்கள். 3வது நாள் ஒரு குருவானிடம் சென்று, இதோ எங்களுக்கு இத்தகைய பிரச்சனை இருக்கின்றது என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த குருவானவர் அவர்களுக்காக ஜெபித்தார். அந்த நேரத்திலே அந்த தம்பதியினர் இருவரும் அந்த குழந்தைக்காக அழுது ஜெபித்தார்கள். அவ்வேளையிலே அந்த குருவானவர் சொன்னார், கடவுளை போற்றி புகழுங்கள், அப்பொழுது நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள் என்று சொன்னார். அதை கேட்ட அந்த தம்பதியினர் குருவானரை பார்த்து, இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அவரிடம் கோபப்பட்டு திரும்பி சென்றார்கள். திரும்பி சென்ற உடனே அவர் அந்த தம்பதியின் உள்ளத்திலே ஒரு தாக்கம், மெதுவாக கடவுளை துதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் வாழ்விலே மாற்றங்களை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார். மீண்டுமாக அதிகமாக துதிக்க 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 அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இருப்பதை அவர்கள் இருவரும் உணர்ந்தார்கள். தியானம் முடிந்த உடனே மருத்துவரை சந்தித்து அந்த குழந்தைக்கு ஸ்கேன் செய்து பார்க்கின்றார்கள். அந்த வேளையிலே அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோய்க்கான அறிகுறியே இல்லாமல் போயிருந்தது. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி புகழ்கின்ற போது நமது வாழ்விலே எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி, உடல் நோய்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அது நீங்க பெற்று மிக மகிழ்ச்சியாக கடவுளின் வல்லமை பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். அதற்கு இந்த ஒரு நிகழ்வு அருமையான ஒரு சான்றாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். மக்கள் இனங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், மக்கள் இனங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது இந்த நேரத்திலே நமது வாழ்விலே நடந்த அனைத்து நன்மைகளுக்கு நம்மை படைத்த ஆண்டவர் மிகவும் சிறந்த படைப்பாக படைத்து நமக்கு ஏற்றாற்போல் உலகத்தை அமைத்த ஆண்டவரை நாம் போற்றி ஆராதிப்போம். இதோ இப்பொழுது பாடப்படுகின்ற இந்த பாடலை போது அனைவரும் கரங்களை தட்டி பாடுவோம். அனைவரும் முழந்தால் படிட்டு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நாம் உருக்கத்தோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைவரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தெய்வமே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தெய்வனே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை படைத்த ஆண்டவருக்கு இதோ நம் முன்பாக வீட்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம், அவரை வாழ்த்துவோம், அவரை புகழ்வோம், அவரை போற்றுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு மக்களே, இதோ இந்த நேரத்திலே அற்புதமான
வல்லமையான நேரத்திலே நம் முன்பாக வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி அவரை போற்றுவோம், புகழ்வோம். தொடக்கத்திலே கூறியது போல ஆண்டவரை புகழ்ந்தார்கள். தனது குழந்தைக்கு வல்லமையான அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே ஆண்டவரை நாம் போற்றுவோம். அவர் செய்த எண்ணற்ற காரியங்களுக்காக மனதார அவரை ஆராதித்து வாழ்த்துவோம். நமது வாழ்வில் ஏராளமான துன்பங்களோ இன்னல்களோ ஏற்படலாம். அதை தாங்கக்கூடிய சக்தி வேண்டுமென்றால் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை மனதிற்குள்ளாக வாய்களை திறந்தும் நாம் ஆண்டவரை போற்றுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று நாம் சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றி புகழ்ந்த நாம் அவர் நமது வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்த நாம் தயாராவோம். இதோ கருவிலே உருவான நாள் முதல் இந்நொடி பொழுது வரை அவர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கின்றார். நல்ல உடல் நலத்தை தந்து கொண்டிருக்கின்றார். நாம் போகின்ற போதும் வருகின்ற போதும் எல்லா வேளையிலும் நம் மத்தியிலே பிரசன்னமாகி நம்மை பாதுகாத்து வருகின்றார். இதோ நம் முன்பாக வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இப்பொழுது நாம் வாசிக்க இருக்கின்ற திருப்பாடல் வழியாக நாம் அவரை போற்றுவோம், அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்புமிக்க சகோதரர்களே, இப்பொழுது நாம் திருப்பாடல்கள் 107 அதிகாரம் இறை வசனங்கள் 1 முதல் 16 வரை உள்ள பகுதியை வாசிக்க இருக்கின்றோம். அந்த பகுதியிலே பாருங்கள், முதல் வசனத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று இந்த திருப்பாடலானது துவங்குகின்றது. ஏன் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு 2ஆம் வசனம் அழகாக கூறுகின்றது. ஆண்டவர் நம்மை பல்வேறு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். மேலுமாக ஆண்டவர் நம்மோடு பயணித்திருக்கின்றார் என்பதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த திருப்பாடலில் நமக்கு அழைப்பு விடுக்கும் திருப்பாடலாக அமைந்திருக்கின்றன. இந்த பகுதியிலே 1 முதல் 16 வசனத்திலே ஒரு சில வசனங்கள் 2 முறையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த மக்கள் வேதனைப்பட்ட போது என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே ஆண்டவரை நோக்கி கூக்குலிட்டார்கள். உடனடியாக ஆண்டவர் அந்த மக்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து அவருக்கு வியத்தகு முறையிலே, வல்லமையான முறையிலே அவர்களுக்கு பாதுகாப்பை தருகின்றார், பசியை போக்கின்றார், தாகத்தை தணிக்கின்றார், சிறையில் இருக்கின்ற போது விடுதலை தருகின்றார். ஆம், இப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த கருத்துக்களோடு இந்த திருப்பாடலை நாம் வாசித்து தியானிக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பால் வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர்.
தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலைகுலைந்து போயினர், அவர்களுக்கு துணை செய்வார் எவரும் இல்லர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் வெண்கலக் கதவுகளை அவர் தகர்த்து விட்டார், இரும்பு தாழ்பாள்களை உடைத்து விட்டார். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நேரத்திலே நமது வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்விலே ஆண்டவர் நம்மை எவ்வாறு பாதுகாத்திருக்கின்றார்? எல்லா வேளையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவரை போற்றி புகழ்வோம். விவிலியத்திலே பார்க்கலாம், ஆண்டவரிடமிருந்து பெற்ற வல்லமையான செயல்களை மக்கள் கண்டபோது, மக்கள் அனுபவித்த போது அவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். இதே பார்க்கலாம் 1 குறிப்பேடு அதிகாரம் 13 இறைவசனம் 8 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காளங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர். அன்பார்ந்தவர்களே, தாவீது அரசரும் அனைத்து மக்களும் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார்கள். எல்லா இசைக்கருவிகளோடும் இணைந்து ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுகின்றார்கள். ஏனென்றால் கடவுளிடமிருந்து பெற்ற அனுபவத்தை அவர்கள் பாடலாக எடுத்து கூறுகின்றார்கள். மேலுமாக பார்க்கலாம், 2 மக்கபேயர் அதிகாரம் 6 இறைவசனம் 16 வாசிக்க கேட்கலாம். ஆகவே அவர் தம் சொந்த மக்களாகிய நமக்கு இரக்கம் காட்ட தவறுவதில்லை. பேரிடர்களால் நம்மை பயிற்றுவித்தாலும் நம்மை கைவிடுவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் தம் சொந்த மக்களாகிய நமக்கு இரக்கம் காட்ட தவறுவதில்லை. அது மட்டுமல்ல, பேரிடர்களால் நம்மை பயிற்றுவித்தாலும் நம்மை கைவிடுவதில்லை. இது இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று அவரை போற்றி ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி இந்த பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர்,
வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் செய்த ஏராளமான நன்மைக்கு மனதார நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நல்ல கணவன் மனைவி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். குழந்தைகளை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவர். குடும்பத்திலே மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி நிலவ செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர். மனதார நன்றி கூறுகின்றோம் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுள் நன்றி செலுத்துவோம். இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதோ நமது வாழ்விலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு மனதார நாம் நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த வேளையிலே பாடலாக கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து இதோ பாடல் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோம். இதோ இந்த வேளையிலே ஆண்டவர் நமது வாழ்வுக்கு என்ன சொல்கின்றார் என்பதை இப்பொழுது வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 19 முதல் 21 வரை உள்ள பகுதியை வாசிக்கிறோம். இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி 3 நற்செய்திகளிலே நாம் பார்க்கலாம். ஒப்புமை நற்செய்தி என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 நற்செய்தி பகுதியிலே இந்த பகுதியை சற்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஒரு கருத்தினை அங்கே கொடுக்கின்றார்கள். மார்க் நற்செய்தியிலே பார்க்கலாம். இதே பகுதி 3ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 31 முதல் 35 வரை உள்ள பகுதியில் பார்க்கின்ற போது தாயும் சகோதரர்களும் இயேசுவை காண வருகின்றார்கள். எதற்காக? அவரை அழைத்து செல்வதற்காக வருகின்றார்கள். ஏன் இயேசுவை அழைத்து செல்ல வேண்டும் என்றால், மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 30 பார்க்கலாம். இயேசுவுக்கு தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவரை அழைத்து செல்வோம், மக்கள் அனைவரும் அவருக்கு தீய ஆவி பிடித்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு போக வருகின்றார்கள்.
அழைத்து செல்ல வந்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக மத்திய நற்செய்தியில் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 46 முதல் 50 வரை உள்ள பகுதியிலே தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் இயேசுவிடம் பேச வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். ஆனால் மக்களின் கூட்டம் அலைமோதிய காரணத்தால் அவரை பார்க்க முடியவில்லை. இந்த மார்க் நற்செய்தியிலும் மத்திய நற்செய்தியிலும் நாம் பார்க்கலாம். இறுதி வசனத்திலே மார்க் நற்செய்தியிலே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் என்று சொல்கின்றார். மத்திய நற்செய்தியிலே பார்க்கலாம் 12ஆம் அதிகாரம் இறைவசனம் 50 இவ்வாறு கூறுகின்றார். விண்ணகத்தில் உள்ள இருக்கின்ற தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் என்று அங்கே கூறுகின்றார்கள். இங்கே 2 வாக்கியங்களும் ஒரே கருத்தினை கொடுக்கின்றது. ஆனால் இப்பொழுது வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 19 முதல் 21 வரை உள்ள பகுதியிலே பாருங்கள். இயேசுவினுடைய தாயும் சகோதரர்களும் அவரை பார்க்க விரும்பி வருகின்றார்கள். பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வருகின்றார்கள். இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இறுதி வசனம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 21 அழகாக கூறுகின்றது. இறை வார்த்தையின்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆம், இறை வார்த்தை என்றால் என்ன? கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? விவிலியம் ஒரு சாதாரண புத்தகமா, தினசரி நாளிதழா? இல்லை, மாறாக இது நம் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை புத்தகமாக இருக்கின்றது. இறை வார்த்தையை பற்றி, கடவுளின் வார்த்தையை பற்றி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அதிகாரம் 4 இறை வசனங்கள் 12 முதல் வாசித்து பார்க்கின்ற போது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையாக இருக்கின்றது என்று இறை வார்த்தையின் தன்மையை அங்கே நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போது இதோ பழைய ஏற்பாட்டு காலத்திலே விடுதலை பயண நூலிலே மோசே ஆண்டவரிடமிருந்து வார்த்தைகளை பெறுகின்றார். அந்த வார்த்தைகளை மக்களிடம் கூறுகின்ற போது அந்த மக்கள் மோசேயின்க்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போது ஆண்டவருடைய வல்லமையை அற்புதத்தை அனுபவித்தார்கள். எப்பொழுது அந்த வார்த்தை உதாசீனப்படுத்தினார்களோ அந்த வேளையிலே துன்பத்தை பெற்றார்கள். இரண்டாவதாக பார்க்கலாம். 1 அரசர்கள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 8 முதல் வாசிக்கின்ற போது எலியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் வாக்குறுதியாக கூறுகின்றார். நீ சாரிபாத்து என்னும் ஊருக்கு செல், அங்கே ஒரு கைம்பெண் இருப்பார், அவர் உனக்கு உணவு கொடுப்பார், அங்கே தங்கியிரு என்று கூறுகின்றார். இவரும் எலியாவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செல்கின்றார். அந்த வேளையிலே எலியா சென்று அந்த பெண்ணிடம் பேசுகின்றார். தொடக்கத்திலே அந்த பெண் அவருக்கு செவி சாய்க்கவில்லை. அவர் கூறுகின்ற வார்த்தை, என்னிடம் சிறிதளவு மாவுதான் இருக்கின்றது, குறைவான எண்ணெய் தான் இருக்கின்றது என்று சொல்லி அவர் நிராகரிக்க முயற்சி செய்கின்றார். ஆனால் இறுதியிலே எலியாவின் வார்த்தையை கேட்ட உடனே மனம் மாறி அவர் ஆண்டவருக்கு எலியாவின் வார்த்தையைப் போல அவர் செய்கின்றார். அந்த வேளையிலே அங்கே அற்புதத்தை காண்கின்றார். அந்த மாவு குறையவே இல்லை, எண்ணெய் தீர்ந்து போகவே இல்லை. ஆக கடவுளுடைய வார்த்தை வல்லமை மிக்கதாக இருக்கின்றது, உயிருள்ளதாக இருக்கின்றது, ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது. எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 37 இறைவசனம் 3 ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கூறுகின்றார், மானிடா, இதோ இங்கே இருக்கின்ற உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமா என்று கேட்கின்றார். இவ்வாறு ஆண்டவருக்கும் எசேக்கியேலுக்கும் உரையாடல் சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியிலே ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு அறிவிக்கின்ற போது அந்த எலும்புகள் உயிர் பெற்று உயிர் மூச்சை பெற்று ஆசீர்வாதம் மிக்கதாக மாறுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ இறை வார்த்தை எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இதோ புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இறைவனின் மகன், இறைவனின் மகனாக இருக்கின்ற அவர் பின்தொடர்ந்து பலர் வந்தார்கள். 3 வகையான மக்கள் வருகின்றார்கள். இயேசுவின் பின் சென்றால் நாம் புதுமையை பெறலாம்,
நமது வாழ்விலே வல்லமையை அனுபவிக்கலாம் என்று சொல்லி ஒரு சில கூட்டம் வருகின்றது. அதிலே ஒன்று பார்க்கலாம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வேதனைப்பட்ட அந்த பெண் இயேசுவை பின்தொடர்கின்றார். எந்த நோக்கத்தை வைத்து? இயேசுவினுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்கின்றார். இயேசுனுடைய வல்லமை பெற்று அவர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்கின்றார். இரண்டாவது கூட்டம் எப்படி என்றால், இயேசுவினுடைய புகழ் அந்த சுற்றுப்புறம் எங்கும் பரவி கொண்டிருந்ததன் காரணமாக அவர் மீது பொறாமை கொண்டு மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் அனைவரும் இயேசுனுடைய பேச்சுக்கு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், எங்கேயாவது மலையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். ஆனால் இயேசு கூறிய பதிலை கண்டு அவர்கள் வியப்படைகின்றார்கள். அதில் ஒன்று பார்க்கலாம். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள். உடனடியாக இயேசு அழகாக ஒரு பதிலை கூறுகின்றார். அந்த நாணயத்தை கொண்டு வாருங்கள். அந்த நாணயத்திலே யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது? சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. எனவே சீசருக்குரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர் கூறினார். மூன்றாவதாக, இயேசுவை பின்பற்றிய மனிதர்கள் சிலர் இயேசுவின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தார்கள். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 38 முதல் நாம் வாசித்து பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியாவின் இல்லங்களுக்கு செல்கின்றார். அந்த வேளையிலே மார்த்தா பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் மரியா இயேசுவின் காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆம் அன்புமிக்கவர்களே, மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார் என்று இயேசு அவரை வாழ்த்துகின்றார். இதோ இந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியாளை போல நாம் வாழ வேண்டும். அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 38 நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கின்றார். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே அங்கே விளக்க உறவைகளை கேட்டு மரியாவுக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிடப்படுகின்ற போது, அன்னை மரியாள் இறுதியாக ஆண்டவரே இதோ உமது அடிமை என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் இணங்கி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ துவங்குகின்றார். ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திலே அவர் முழுமையாக பங்கெடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற போது நமது வாழ்விலே ஆண்டவரோடு இருக்கின்ற உறவு நிலைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும். ஏனென்றால் ஆண்டவரின் உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும், இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இறுதியாக இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற போது நாம் அனைவரும் உன்னதமான நிலையிலே ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் கூறியது போல இறை வார்த்தையின்படி இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொன்னது போல நாமும் இயேசுனுடைய சகோதர உறவிலே இருக்க வேண்டுமென்றால் இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு திருமுழு கொடுக்கின்றார். அந்த மக்கள் திருமுழுக்கு பெற்றவுடனே என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே அவர்கள் பழைய வாழ்வுக்கு செல்கின்றார்கள். அந்த வேளையில் மனம் மாறியவர்கள் அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆம், நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஆண்டவரின் உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நமது செயல்கள் அனைத்தும் அவருக்குரியதாக இருக்க வேண்டும். ஆம், என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து வாழ வேண்டும், பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும், மேலுமாக ஒருவர் ஒருவரை முழுமையாக மன்னித்து வாழ வேண்டும். இதைத்தான் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10 முதல் 14 வரை உள்ள பகுதியிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 35 இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், இதுவே என் கட்டளை என்று கூறுகின்றார். அன்பு செய்வது என்றால் என்ன?
அன்பு செய்வதென்றால், அன்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 13 வாசிக்கின்றோம். அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி அழகாக கூறுகின்றது. அந்த அன்பின் செயல்பாடு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 35 முதல் 37 வரை உள்ள பகுதியிலே பார்க்கின்ற போது, இதோ நல்ல சமாரியன் செய்த செயல்களை பார்க்கின்ற போது அன்பின் வெளிப்பாடு இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அன்னை தெரேசாவின் வாழ்விலும் இதே செயல்தான். ஒரு நபர் வந்து சொல்கின்றார், இதோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றீரே, 1000 ரூபாய் கொடுத்தால் கூட நான் செய்ய முடியாது என்று சொல்கின்றார். அதற்கு மறுமொழியாக புனித அன்னை தெரேசா கூறுகின்றார், எனக்கு 10,000 ரூபாய் அதற்கு மேலே கொடுத்தால் நான் செய்ய மாட்டேன், இப்படி செய்கின்ற போது நான் இயேசுவை காணுகின்றேன் என்று கூறுகின்றார். ஆம், நாம் அனைவரும் ஆண்டவருடைய உறவிலே எந்நாளும் இருக்கின்ற போது இயேசுவை காண முடியும். நமது செயல்கள் வழியாக இயேசுவை பிறருக்கு பிரதிபலிக்க முடியும். பிறரின் பார்வையிலே நாம் இயேசுவை காண முடியும். இதைத்தான் ஒரு சில பலகையில் வைத்திருப்பார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று நாம் வாசித்திருக்கலாம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது இந்த அருமையான வேளையிலே நம் முன்பாக வீட்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். நமக்கு முன்பாக வீட்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நாம் அவரை காண ஆவலோடு இருக்கின்றோமா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்புவோம். இதே மனநிலையோடு நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது உறவிலே எந்நாளும் நிலைத்திருக்க எங்களது செயல்கள் வழியாக உம்மை காண ஆண்டவரே எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து அந்த இறை வார்த்தையின் வழியாக உமது அன்பை நாங்கள் சுவைத்து அதை எங்கள் நடைமுறை வாழ்விலே வெளிப்படுத்த எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தர வேண்டும் என்று இதோ மாண்புயர் கீதம் பாடி ஆண்டுடைய இறுதி ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.